மாணவர்களாகவோ அல்லது பல்கலைக்கழக மாணவர்களா நீங்க, அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக. இந்த வீடியோ நாங்க பார்க்க போறது மாணவர்கள் அல்லது பல்கலைக்கழக மாணவர்களுக்கு ஏன் சிங்களம் அவசியம். மாணவர்கள் எடுத்தோம் சொன்னா ஓலெவல் எழுதி இருக்கக்கூடிய மாணவர்கள் அல்லது ஏலெவல் பரீட்சை தோற்றிய மாணவர்கள் நம்ம எடுக்கலாம். அவங்களுக்கு ஏன் சிங்கள மொழி தேவை அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய எதிர்கால பல்கலைக்கழக வாழ்க்கைக்கு, அதே மாதிரி அவங்களுடைய எதிர்காலத்துக்கு தேவையான மொழி ஆற்றல் கட்டாயம் அவசியமாக இருக்கு. ஏன்னு சொன்னா, இப்ப நிறைய தொழில்களை பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த நிறைய தொழில்கள் மொழி அடிப்படையாக சிங்கள மொழியில தேர்ச்சியை எதிர்பார்க்கக்கூடிய வண்ணம் தான் இப்ப நிறைய தொழில்கள் இருக்கு. நீங்க நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அது கூட விளங்கும். இந்த மொழி தேர்ச்சின்னு சொல்றது இவ்வளோ பெரிய ஒரு விடயம்னு சொல்றதை நீங்க பார்க்கலாம். அப்ப இதுல சிங்கள மொழின்னு சொல்றது ஒரு விசேட கதாபாத்திரமாக இருக்கு தொழில். நம்முடைய இலங்கையை பொறுத்த வரைக்கும் வாழும் சூழல் சிங்கள மக்கள் சூழப்படும் சூழலாக இருக்கும் ஒரே ஒரு காரணத்தினால் இந்த சிங்கள மொழி அதிக அளவில் பயன்படுத்தப்படும். அப்ப இந்த நம்முடைய விடயங்களை இப்ப நம்ம தொழில் ரீதியாக இருக்கிற ஒரு மாணவராக இருக்கிறோம், நாங்க ஒரு படிப்பை படிக்க போறோம், நிறைய ஒர்க் ஷாப்ஸ் போகிறோம், வெளி மாவட்டங்களில் ஒர்க் ஷாப்ஸ் நடக்குது. அந்த மாவட்டங்களில் போயிட்டு நாங்கள் ஒர்க் ஷாப்ஸை விளைக்கெடுத்துறதுக்கு எங்களுக்கு இந்த சிங்கள மொழின்னு சொல்றது முக்கியமாக காணப்படுது. அந்த ஒரு காரணத்தால நாங்கள் மாணவர்கள் ஓலெவல் பரீட்சை தோற்றிய மாணவர்கள் அல்லது ஏலெவல் பரீட்சை தோற்றிய மாணவர்கள் இப்போதே அவங்களுடைய பாதை இதை சிங்கள மொழி தேர்ச்சியை நிபர்த்தி செய்யறது ஒரு கட்டாயமாக இருக்கு. அடுத்த விடயம் என்னன்னு சொன்னா, இந்த பல்கலைக்கழக மாணவர்கள், இந்த பல்கலைக்கழக மாணவர்களுக்கு எவ்வாறு இந்த சிங்களம் மொழின்னு சொல்றது அவசியமாக இருக்கு. ரைட், பல்கலைக்கழக மாணவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா, சில விரிவுரையாளர்கள் அவங்களுடைய லெக்சர் விரிவுரைகளை சிங்கள மொழி பயன்படுத்தியும் சில நேரத்தில் செய்வாங்க. அந்த நேரத்தில் அது வழங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கணும்னு சொன்னா நமக்கு சிங்கள மொழி தேர்ச்சி இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், குரூப் ஆக்டிவிட்டி அது போன்ற விடயங்களில் ஈடுபடும் போது அதே மாதிரி ப்ரெசன்டேஷன் போன்ற விடயங்களில் நாங்கள் முன்வைக்கும் போது, நாங்கள் நம்மளுடைய நண்பர்கள் மத்தியில் கலந்துரையாடல்கள் செய்யும் போதும், அதே மாதிரி நம்மளோட பல்கலைக்கழகத்தில் நடக்கிற இன்டர்வியூஸ் அதுகளுக்கு முகம் கொடுக்கறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு டூலாக இந்த சிங்கள மொழியை நாங்கள் கருதலாம். அப்போ சிங்கள மொழியில முக்கியத்துவம் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு பாரிய தாக்கத்தை சொல்லுவாங்க. அப்போ கட்டாயம் பல்கலைக்கழக மாணவர்களாக அல்லது ஓலெவல் ஏலெவல் எழுதிய மாணவர்களாக நீங்க இருக்கீங்கன்னு சொன்னா, வெறுமனே 35 நாட்கள்ல சிங்களம் பேச எழுத வாசிக்க முடியும். கீழே தெரிகிற நம்பருக்கு உடனே கான்டாக்ட் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க, அல்லது ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் ஊடாக ரெஜிஸ்டர் பண்ணி சிங்கள மொழி தேர்ச்சியை பூர்த்தி செய்து தொழில் சந்தையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்.